ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த ஷீப் டிடெக்டிவ்ஸ் அந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ஒன்லைன் ப்ளஸ் அந்த படத்தில் உள்ள கேரக்டர்ஸ் அதுலேருந்து என்னென்ன டேக்அவேஸ் இருந்துங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது யார் நடித்த படம்னு பார்த்தீங்கன்னா, மெயின் லீடு யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹியூ ஜாக்மன் யாருன்னா நம்ம உள்வரையில் நடித்தவங்கள அவர் தான். அதான் சரி, இந்த வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அட் ஃபஸ்ட் இந்த படத்தோட பிளாட் என்னென்னா, இந்த ஹியூ ஜாக்மனோட டெத்தை ஒரு மிஸ்டீரியஸ் டெத்தை இந்த ஷீப்பு, அதாச்சும் அவர் ஒரு ஷீப் ஆட்டு மந்தை வச்சுருப்பார். அந்த ஆட்டு மந்தைங்களை எப்படி அந்த அவரோட டெத்தை சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் கதையே. இது ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி கூட. அதுக்கப்புறம் இதில் அந்த கேரக்டர்ஸ் இம்ப்ரவைசேஷன்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு அதில் ஒரு போலீஸ் கேரக்டர் வரும். அந்த போலீஸ் கேரக்டர் ஃபஸ்ட்டில் எப்படி இருந்தார், லாஸ்ட்டில் எப்படி இருந்தாருங்கிறது கம்பேரிசனாக வச்சு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லில்லியோட கேரக்டரைசேஷன், அந்த லில்லின்னு சொல்லிட்டு ஒரு ஷீப் வரும். அந்த ஆட்டு மந்தையில் ஒரு ஷீப் இருக்கும். அந்த லில்லிங்கிற இது என்னென்னலாம் பண்ணிச்சு, அது அந்த அந்த ஒரு ஆட்டு மந்தையோ, அந்த ஆட்டு மந்தையிலே அதுதான் ரொம்ப அவர் ஃபஸ்ட்டு இதிலே சொல்லியிருப்பார், ரொம்ப ஸ்மார்ட்டான இது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஏன் லில்லிங்கிற பேர் வச்சாங்கிறதையும் கடைசியில் சொல்லியிருப்பாங்க. இது அதில் ஒரு லைன் வரும், நம்ம மாதிரி இந்த ஷீப்லாம் நல்ல விஷயத்த இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தாங்க முடியாது, அது நம்ம எல்லோரும் மறந்துடணும். அதாச்சும் அந்த இதில் அடிக்கடி எல்லோரும் மறக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த மறப்பாங்க. அந்த மாட்டு மந்தை அப்போ அந்த ஒரு லைன் வரும் அது இந்த படத்தில், நல்லதோ கெட்டதோ நம்மளோட நினைவுகள் அதை நமக்கு பிடிச்சவங்க நம்ம கூட இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு லைன் வரும். அது சூப்பராக இருந்துச்சு அந்த லைனு. அதுக்கப்புறம் அந்த ஆட்டு மந்தையிலே செபஸ்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆடு வரும். அந்த ஆடும் பார்த்திங்கன்னா, அந்த ஆட்டோட சுற்றி கேரக்டரைசேஷன், அந்த ஆட்டுக்கு நடந்த பாஸ்டில் நடந்த அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும். அந்த ஆட்டுக்கு ஒரு வின்டர் லேம்ப்னு ஒன்று சொல்லி ஆகணும். வின்டர் லேம்ப்னு இன்னொன்று கான்செப்ட் இருக்கும் அந்த இதில். வின்டர் லேம்ப்னு சொல்லி நம்ம ஒரு கேஸ்ட் சிஸ்டம் மாதிரி அந்த ஆட்டு மந்தைக்குள்ளைகளுக்கும் ஒரு பிரிவினை மாதிரி இருக்கும். பொதுவாக வின்டரில் பிறந்த லேம்ப், அதாச்சும் ஆடுகளை அந்த ஆட்டு மந்தைங்களுக்கு மற்ற ஆடுகள் சேர்த்துக்காது. ஸோ அதை சுற்றி ஒரு போகும், அதுவும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இதில் என்னோடய டேக்அவேஸ் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா கிரியேச்சர்ஸ் இந்த வேர்ல்டு நமக்கு மட்டுமே சொந்தமானது கிடையாது. பூனைங்க இருக்குங்க, அதாச்சும் எல்லா கிரியேச்சர்ஸ்க்கும் அதனால எல்லாத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் லவ்வாக காட்டணும் அப்படின்னு. ஒன்றால் ஒருத்தர் முடியாது அப்படின்னு சொன்னால் அது நம்ம செஞ்சு காட்டணுங்கிற ஒரு வெறி நமக்குள்ளே இருக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா, இந்த போலீஸ் கேரக்டரே வரும். இதில் நிறைய கேரக்டர்லாம் வரும். நான் எதுவுமே கதையை பற்றி எதுவுமே ரிவீல் பண்ணல. அந்த போலீஸ் கேரக்டர் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டே படத்தோட ஸ்டார்டிங்கில் ஹியூ ஜாக்மனே சொல்லியிருப்பார், நீ ஒரு முட்டாள் அப்படின்னு. அதுலேருந்து எண்டில் அது ஹீரோங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் முடிச்சிருப்பாங்க. அது சூப்பராக இருந்துச்சு. சிம்பிள் ஸ்டோரி தான், ஆனால் டேக்அவேஸ் இது நிறைய இருக்குது. படத்தை பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்.